ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்ராகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவித்தீமுக்கு வருகிறார்கள். ரெவித்தீமில் பாளையம் இறங்கின உடனே அங்கே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. முதலாம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. மோசேக்களை போய் முறுமுறுக்கிறாங்க, மோசேக்களை போய் சண்டை போடுறாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை என்று சொல்லி. மோசைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தேவ பிள்ளையில மோசே தேவ சமூகத்துக்கு போகிறார். தேவ சமூகத்துக்கு போய் தேவனிடத்தில் முறையிடும் போது தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், நீ ஓரேப்புக்கு போ, ஆமேன், நான் அங்கே வந்து நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அன்னைக்கு அந்த நதியை பிளந்த அந்த கோலும் கலருக்குள்ள அந்த கோலை கண்மலையை அடி என்று சொல்லும் போது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க, கண்மலையில் போய் தண்ணீர் புறப்பட்டு வருங்களா? ஒருவேளை ஊற்றுக்குலேருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், ஒரு பாறையிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருமா? தேவன் அற்புதங்களை செய்தார். அன்றைக்கி அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. தவித்த போது ஆண்டவர்கள் தாகத்தை தீர்க்கும்படிக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். ஆனால் தேவ பிள்ளையே, எந்த காரியத்துக்கு நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கல, வாய்க்கலை அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க, எவ்வளோ காலதான பார்த்து கொண்டு இருப்பேன். தேவ பிள்ளைய, தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு தண்ணியில் தவித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை சூழ்நிலை பார்த்து கற்பாறையிலேருந்து கண்மலையிலேருந்து தண்ணீரை வளைவேற்பார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது கடினமாக இருக்கிறது? ஒருவேளை எந்த காரியம் வாய்க்க பண்ணுவதற்கு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல முடிவுகள் கிடைப்பதற்கு, நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு எது கடினமான காரியமாக இருக்குது? எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், ஒருவேளை எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேன், இன்னும் எனக்கு காரியங்கள் வாய்க்க பண்ணலை, கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் தெரியுமா? அவர் தான் நம்முடைய நித்திய கண்மலை. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனை போல கண்மலை ஒருவரும் இல்லையா? அவர் தாங்க கண்மலை, நித்திய கண்மலையானவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில, அவர் நமக்கு கண்மலையாக இருந்து அன்றைக்கு எப்படி கண்மலையிலிருந்து தண்ணீரை வளவைத்தாரோ, நித்திய கண்மலையாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய உண்மையிலே தேவனாக இருக்கிறார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால தானே தேவ பிள்ளையில அவர் காயங்களிலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்ததல்லவா? கைகளிலிருந்து, கால்களிலிருந்து, தலையிலிருந்து, உடம்பெல்லாம் ரத்தம் பீறிட்டு வந்ததல்லவா? அவர் கண்மலையாய் அன்றைக்கு அடிக்கப்பட்டதுனால, அவர் நமக்கு சிந்தின ரத்தத்தினால நம்மளுக்கு விடுதலையை, நம்மளுக்கு பாவ மன்னிப்பை, நம்மளுக்கு ஜெயத்தை, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை, நம்மளுக்கு நன்மையான காரியங்களை அவர் சிலுவையில் சுதந்திர தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில, அவர் தான் நம்மளுக்கு கண்மலை. அன்றைக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வருந்தது போல இன்றைக்கு 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நித்திய கண்மலையாக அவர் உடம்பிலிருந்து, அவர் சரீரத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் அல்லவா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னை கண்மலையின் மேல உயர்த்துவார். அவர் உங்களுக்கு கண்மலையாக இருக்கிற வரையிலும் தேவப்பிள்ளை, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் அவமானம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தலை குன மாட்டீங்க, நீங்கள் கூனி குறிக்க போக மாட்டீங்க. அவர் உங்களை உயர்த்துவார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வானா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். எப்படிப்பட்ட கடினமான கற்பாறையாக இருந்தாலும், கண்மலையாக இருந்தாலும்
தண்ணீர் வரும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவரே, இப்பொழுது கூட யாரோட வாழ்க்கையில் என்னென்ன நன்மை ஆசீர்வாதங்களுக்கு கடினமான காரியமாக இருக்கோ, ஆண்டவரே அது முடியாத சூழ்நிலை இருக்கோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக ஜெபிக்கிறப்பா. நடக்கட்டும். இதில் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை கனப்படுத்தும், இல்லை பாதுகாத்து இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபையில் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். கண்மலை மேல் உயர்த்துவீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை உயர்த்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.